ஜான் ஜெபராஜ் கைது செய்யப்பட்ட வழக்கில் தற்போது புதிய திருப்பம் ஒன்று அதிரடியாக ஏற்பட்டிருக்கிறது. அதாவது கோவையில் சிறுமிகளுக்கு பாலியல் தீண்டல் கொடுத்ததாக ஜான் ஜெபராஜ் சில தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டார். தற்போது அதே வழக்கில் அதே சிறுமிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே தற்போது போக்சோ வழக்கின் கீழ் ஜான் ஜெபராஜின் உறவினர், அதாவது அவருடைய மைத்துனர், மனைவியின் தம்பியாக இருக்கக்கூடிய பென்னட் ஹாரிஸ் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டு சிறையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அதே வழக்கில் இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். போக்சோ வழக்கின் கீழ் ஜான் ஜெபராஜ், அவரது மைத்துனர் பென்னட் ஹாரிஸும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் மிக முக்கியமானது திருப்பம் என்னவென்றால், ஏற்கனவே போலீஸ் விசாரணையின் பொழுதே ஜான் ஜெபராஜ் பேசும் பொழுது தனது மைத்துனரும் மனைவியும் பணத்தை கையாடல் செய்தல் மட்டுமில்லாமல் திட்டமிட்டு டிவோர்ஸ் தான் பதிவு செய்துள்ள டிவோர்ஸ் வழக்கை திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு தன் மீது பழி சுமத்தி இருக்கிறார்கள் என கூறியிருந்தார். அந்த வகையில் தற்போது அவரது மைத்துனரும் இதே வழக்கிலே கைது செய்யப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் தற்போது ஜான் ஜெபராஜை பொறுத்த மட்டிலே சிறையில் இருக்கும் சூழ்நிலையில் தற்போது அவருடைய மைத்துனரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தன் மீது திட்டமிட்டு இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது ஜான் ஜெபராஜ் முதலிருந்தே கூறியிருந்தார். அவரது வழக்கறிஞர்கள் அணியினரும் அதே கருத்துதான் கூறியிருந்தார்கள். போதிய ஆவணங்கள் இல்லை என்ற வகையிலும் இந்த வழக்கிலே திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த டிவோர்ஸ் வழக்கை, குடும்ப பிரச்சனையை திட்டமிட்டு அவர் மீது அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலே இது போன்ற குற்றச்சாட்டுகளை கூறி கைது செய்ய வைத்திருக்கார் என்று கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் இது போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதால் நீதிமன்றத்தில் தற்போது இருக்கிறது. எனவே நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட நகரில் வைத்துதான் இவர்கள் ஜாமீனில் வருவது போன்ற மற்ற அனைத்துமே முடிவாகும். தற்போதைக்கு இந்த மைத்துனர் கைது செய்யப்பட்டது இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ராஜேஷ்.